அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விகார்ட் ஸ்டெபிளைசர் சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதில் என்ன பிரச்சனைனா அவுட்புட் வோல்டேஜ் வரல. இந்த ஸ்டெபிளைசர் பொதுவாக எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, நம்ம எல்லா எலக்ட்ரானிக் சாதனமும் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா ஏசி வோல்டேஜில் பயன்படுத்துகிறோம். அந்த வோல்டேஜ் அண்டர் வோல்டேஜ் அல்லது ஓவர் வோல்ட்டு. அண்டர் வோல்டேஜ்னால் லோ வோல்டேஜோ அல்லது ஹை வோல்டேஜ்லேயோ ஏதாவது பழுது ஏற்பட வாய்ப்பு நிறையா இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு எல்இடி டிவி, ஹோம் தேட்டர், அந்தமாரி எலக்ட்ரானிக் சாதனங்கள் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெபிளைசர் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஸ்டெபிளைசர் பார்த்திங்கன்னா 2 ஆம்பியர் வரைக்கும் தாங்கும். இது வந்து விகார்ட்லேயே கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலில் போட்டிருக்காங்க. இது எலக்ட்ரானிக் சாதனங்களுக்குனே பிரத்யேகம் தயார் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணால் நமக்கு உள்ளார என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட்டில் ஒரு போர்டு, அந்த 4 ரிலே இருக்கிறதுல ஒயிட் கலரில் பார்க்கலாம். பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் காயில் இருக்குது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய பொருள். மெயினாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் வரும். இந்த அவுட்புட் வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்கும். அதில் ஒரு 4 ரிலே இருக்கும். இந்த ரிலே வந்து ஆப்ரேட் பண்ணி தான் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ், நமக்கு லோ வோல்டேஜ் வந்தாலோ ஹை வோல்டேஜ் வந்தாலோ நார்மல் ஒரு வோல்டேஜ் வந்தாலும் அதை நமக்கு சென்ஸ் பண்ணி அவுட்புட்டில் நமக்கு வோல்டேஜ் தரக்கூடியது அந்த போர்டில் தான் அந்த சர்க்யூட் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்க்கும்போது, டிரான்ஸ்ஃபார்மரில் 3 பிளாக் கலர் ஒயர் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 எல்லோ கலரில் சின்னதாக 2 ஒயர் இருக்குது. இந்த பிளாக் கலர் ஒயரில் முதல்ல இருக்கக்கூடிய பிளாக் கலர் பார்த்திங்கன்னா இந்த மெயின் காயில், இதில் இருக்கக்கூடிய காயிலில் பெரிய காயில் ஒன்று இருக்கும், மெயின், அதாவது மெயின் ஏசி வோல்ட்டு, அதுதான் நமக்கு அவுட்புட்டாக வரும். அந்த வோல்டேஜ் போகக்கூடிய காயிலோட இந்த பிளாக் கலர் முதல்ல இருக்கக்கூடிய பிளாக் கலர் ஒயரு அதோட நியூட்ரல் ஒயர், நியூட்ரல்னு சொல்லலாம். ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 எல்லோ கலர் ஒயர் பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு சென்ஸ் பண்ணி, அதாவது லோ வோல்டேஜோ ஹை வோல்டேஜோ ஏற்படும் போது அதை வந்து சென்ஸ் பண்ணி நமக்கு இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டு நமக்கு அவுட்புட்டை மாற்றி கொடுக்கும். அதாவது ஹை வோல்டேஜில் வந்தாலும் லோ வோல்டேஜ் அதை நார்மலாக மாற்றி கொடுக்கணும். அண்டர் வோல்டேஜ் வரும்போதும் அதை நார்மலாக நம்ம எக்யூப்மெண்ட்டுக்கு தேவையான வோல்டேஜை மாற்றி தரணும். ஸோ அதை சென்ஸ் பண்ணுறதுக்கு 2 ஒயர், அந்த எல்லோ கலர் ஒயர் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் 2 பிளாக் கலர் ஒயர் பார்த்துருப்பீங்க பக்கத்தில். அது ரெண்டும் பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் சர்க்யூட் வேலை செய்கிறதுக்கு சப்ளை வேணும். அதை கொடுக்கறதுக்கு தான் அந்த பிளாக் கலர் ஒயர்லேருந்து 20 வோல்ட்டு ஏசி வோல்ட்டு வரும். இந்த லாஸ்ட்டாக இருக்க 2 பிளாக் கலர் ஒயர், சரிங்களா? அந்த இதை வந்து அந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டில் டிசியாக மாற்றி நம்ம சர்க்யூட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா 3 ஒயர் இருக்குது. இதுவும் மெயின் ஒயர் தான். அந்த பிளாக் கலர் ஒயர் அந்தாண்ட சொன்னது நியூட்ரல்னு சொன்னேன். இந்த இருக்கிறத 3 பார்த்திங்கன்னா 3 டேப்பிங் இருக்குது. என்ன டேப்புனா, அந்த காயிலே வந்து பிரிச்சிருப்பாங்க 3 அவுட்புட்டாக டேப்பிங் செய்யப்பட்டு. அதில் வந்து முதல்ல இருக்கிறது, மேலே இருக்கிறது ப்ளூ கலர் ஒயர், இந்த போர்டில் அதில் கனெக்ட் ஆகிருக்கும், பார்த்துக்கலாம். நீங்கள் பார்க்குறது இந்த மேலே கனெக்ட் பண்ணியிருக்கிறதுல ஃபஸ்ட்டு இருக்கிறது டேப் 2, இந்த ப்ளூ கலர் ஒயர் டேப் 2, சரிங்களா? ரெண்டாவதாக இருக்கிறது ஒயிட் கலர் ஒயர், அது வந்து டேப் 3. மூணாவதாக இருக்கக்கூடிய ரெட் கலர் பார்த்திங்கன்னா அந்த கனெக்ட் பண்ணியிருக்கிறது இன்புட் வோல்டேஜ். நம்ம சப்ளை வந்து கொடுக்குறோம் பாருங்க, இந்த ஸ்டெபிளைசருக்குன்னு சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறோம்ல, அந்த ஒயர் வந்து ரெட் கலர் ஒயர் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டு சப்ளையோட ஃபேஸ் வோல்ட்டுன்னு சொல்லலாம், அதுதான். நாலாவது இருக்கிறது எல்லோ கலர் ஒயரு, அது வந்து டேப் 3, சரிங்களா? டேப் 1. லாஸ்ட்டாக இருக்கிறது நியூட்ரல், அதுக்கு முன்னாடி இருக்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வோல்டேஜோட ஒயர். இப்போ இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக பயன்படுத்தி 2 ஐசி பயன்படுத்தியிருக்காங்க. அதில் முதல்ல ஐசி பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஐசி பார்த்திங்கன்னா LM358, நம்பர் பார்த்திங்கன்னா LM358. இது வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் ஐசி. ஆம்பிளிஃபையர்னால் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணலாம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா எரர் ஆம்பிளிஃபையர் மாதிரி உங்களுக்கு நம்ம வோல்டேஜ் வந்து ஏசி வோல்ட் வருது பார்த்திங்களா, ஸ்டெபிளைசர் கொடுத்துருக்கோம். அது அண்டர் வோல்டேஜோ இல்லை ஹை வோல்டேஜோ இல்லை நார்மல் வோல்டேஜோ வரும்போது அதை சென்ஸ் பண்ணி
நமக்கு அவுட்புட்டை வந்து நார்மலாக, அதாவது ஸ்டெபிளைஸாக நமக்கு 200லேருந்து 240 வரா மாதிரி நமக்கு அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு ஒரு சென்சிங் யூனிட் தான் அது. அதை சென்ஸ் பண்ணி ரிலேவுக்கு வந்து அதோட இதை கொடுக்கும், அந்த அவுட்புட்டு வந்து கொடுக்கும். அப்போ வந்து ரிலே ஆப்ரேட் ஆகி நமக்கு அவுட்புட்டை வந்து நார்மலாக வந்து நமக்கு, அதாவது அண்டர் வோல்டேஜ் ஆகும்போதோ இல்லை ஹை வோல்டேஜ் ஆகும்போது நமக்கு எந்தவித பாதிப்பும் அடையாமல் அவுட்புட்டை வோல்டேஜை நார்மல் வோல்டேஜாக கொடுத்துட்ருக்கோம். அதுதான் அதோட வேலை. சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த டேப் 2 டேப் 3 அப்புறம் வந்து இப்போ இன்புட் வோல்டேஜ் டேப் 1 அவுட்புட் லாஸ்ட் ஒன் நியூட்ரல். சரிங்களா? இப்போ நான் அதை வந்து மல்டிமீட்டரில் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த 3 டேப்பிங் சொன்னேன்னா, டேப் 1 டேப் 2 டேப் 3, அதில் வோல்டேஜ் வித்தியாசத்தை பாருங்கள் தெரியும். இப்போ நான் இப்போ காமிக்கிறது பார்த்தீங்கன்னா டேப் 1 216, டேப் 3 வந்து 260 வோல்ட்டு, டேப் 2 வந்து 240. திரும்பவும் காமிக்க பாருங்க, இது டேப் 1 218 வோல்ட்டு, இது வந்து டேப் 2 240, டேப் 3 வந்து 260 வோல்ட்டு காமிக்குது பாருங்கள். இப்போ இதில் 3 விதமான வோல்டேஜ் அவுட்புட் காமிக்குதுங்களா? ஒன்று 220 வோல்ட்டு, அதாவது 218 வோல்ட்டு சொல்கிறோம்ல அது. ரெண்டாவதாக இருக்கிறது 240 வோல்ட்டு, மூணாவது 260 வோல்ட்டு. 3 விதமான வோல்டேஜ் இருக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து நார்மலாக எவ்வளோ வோல்ட்டு வரணும்னா 200லேருந்து 240 வோல்ட்டு தான் நமக்கு அவுட்புட்டில் வரணும். இப்போ வந்து இந்த சென்சிங் யூனிட், அந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து சென்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்புட்டில் எவ்வளோ வோல்ட்டு வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. ஒருவேளை அண்டர் வோல்ட்டு வரும்போது அந்த வோல்டேஜை பூஸ்ட் பண்ணிக்கூடி 260 வோல்ட்டு வந்து பார்த்திங்களா, அதை நமக்கு அவுட்புட்டில் தரும். ஆனால் 260 வராது, ஏன்னா வோல்டேஜ் அண்டர் வோல்ட் வரும்போது 260 எப்படி வரும்? வராது. அப்போ அந்த 260 குறைஞ்சி உங்களுக்கு 220 230 வோல்ட்டு அந்த ரேஞ்சில் இருக்கும். அதே ஹை வோல்டேஜ் வரும்போது அந்த 260 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 260 வந்து அந்த நேரத்தில் ஹை வோல்டேஜ் ஆகிற நேரத்தில் அது 260 300 வோல்ட்டு கூட வரலாம். அந்த 300 வோல்ட்டு அவுட்புட்டில் அது தரக்கூடாது. ஸோ என்னாகும், அப்போ வந்து சென்ஸ் பண்ணி நமக்கு நார்மலாக இப்போ 220ன்னு காமிச்சது பார்த்திங்களா, அந்த வோல்டேஜ் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி ஒரு 240க்குள்ளே இருக்கும். அதை நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அப்போ இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டில் 21 வோல்ட்டுக்கிட்ட டிசி வோல்ட்டு வருது. அந்த கெப்பாசிட்டரில் பார்க்கலாம். இது வந்து நம்ம இந்த ரிலேவை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான வோல்டேஜ் ப்ளஸ் இந்த ஐசி கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் தான் அந்த 20 வோல்ட்டுக்கிட்ட பார்த்தீங்க, அதுதான். இப்போ அடுத்து நான் காமிக்கிறது சென்சிங் வோல்ட்டு, அந்த சென்சார் யூனிட்னு சொல்லக்கூடிய இந்த 2 எல்லோ கலர் ஒயர் இருக்குல்ல, அதில் வரக்கூடிய ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 வோல்ட்லேருந்து 6 வோல்ட்டு வரும் காமிச்சிட்ருக்கு. இது வந்து ஒன்று அண்டர் வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வரும்போது அல்லது ஹை வோல்டேஜில் வரும்போது என்னாகும், இந்த 5 வோல்டேஜுங்கிறது மாறும். அதை துல்லியமாக சென்ஸ் பண்ணுறது தான் இந்த LM358ங்கிற அந்த ஐசியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, எல்லாமே இதில் ஓகே தான், இந்த சர்க்யூட்டில் அவுட்புட் மட்டும் வரல, அதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் இது என்ன பண்ணிருக்கேன்னா, இங்கே இந்த Q1 சொல்லிவிட்டு ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க, SMD டைப்பு. அது கம்ப்ளைண்ட், அது செக் பண்ணதில் வந்து ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பதில் நான் வேறு ஒரு டிரான்சிஸ்டர் எல்லாம் வந்து C1815 பயன்படுத்தியிருக்கேன். ரெண்டாவது இங்கே ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது, அந்த SMD டைப்பு, அது வந்து ஹை ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ நான் வந்து ஒரு 220 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதுக்கு பேரலாக போட்டிருக்கேன், அது வேலை செய்யலைன்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம ஸ்டெபிளைசரை ஆன் பண்ணி பார்ப்போம் அவுட்புட் வோல்ட் வருதான்னு. இப்போ போட்டோடனே உங்களுக்கு அவுட்புட் இன்புட்டும் வருது, அவுட்புட்டும் உடனே வருது சடனாக. ஆனால் இதில் சடனாக வரக்கூடாது. அதில் இந்த காம்பனண்ட்ஸை சரியான வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு சடனாக வராது, கொஞ்சம் லேட்டாக ஒரு 2 செகண்ட் 1 செகண்ட் கழித்து தான் வரும். இப்போ அவுட்புட் வோல்ட் பாருங்கள், நான் போட்டோடனே எவ்வளோ வருது பாருங்கள். சுவிட்சை ஆஃப் பண்ணி போட்டு காமிக்கும் போது போட்டோன்னே சடனாக வந்து உங்களுக்கு 280 வோல்ட் வருது. அதுக்கப்புறம் குறைஞ்சி 220 நார்மலாக ஆகிடுது.